எந்த நாடு இது? லண்டன் பாராத பட்டம். பாராது. இது 13 வயசுலேருந்து எல்லா பட்டம் நகர மீன் நகர் தைப்பொங்கல் மட்டும் இந்த பட்டக்கடை எங்க பட்டத்தின் சைஸ் எல்லாம் ஏற்றி பார்த்து தான் பட்டம் விசாரிக்கலாம். உயரம் இல்லை. வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் ஒரு பட்டக்கடையில் நிற்கிறோம். இப்போ யாழ் மாவட்டத்தில் வடமராட்சியில் அதிகமாக இந்த பட்ட சீசனில் பட்டமேற்ற வழக்கம். ஐப்பசி மாதம் ஆரம்பமாகிற இந்த பட்ட சீசன் தைப்பொங்கலோட இந்த பட்ட சீசன் முடிவடையும். இந்த சீசனில் நிறைய சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் பட்டமேற்றுறது வளமை. சரி, இந்த முறையும் நிறைய பேர் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நிறைய பட்டக்கடைகளும் இந்த சீசனில் உருவாகி இருக்குது. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டக்கடை தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கால போனால் நீங்கள் பருத்தித்துறைக்கு போகலாம். அப்படியோ இங்கால போனால் இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இதில் தான் இந்த பட்டக்கடை இருக்குது. தைப்பொங்கல் மட்டும் இந்த பட்டக்கடை இயங்கும்னு சொல்லியிருக்கிறேன். மிக பெரிய அளவிலான இந்த எல்லா வகையான பட்டங்களும் இருக்குது. இது கொக்கு பட்டம், பெரிய மற்றது மீன் பட்டம், படலாம் பட்டம், ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலர்களில் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து வடிவாக இருக்குது பட்டங்கள் எல்லாம். சரியோ, விரும்பின அளவுகளில் விரும்பின டிசைனில் பட்டங்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கொக்கு பட்டம் அடுத்தான் கொக்கு பாருங்க, பெரிய கொக்கு, பச்சை கலர் கொக்கு. இது பெட்டி பட்டம். பெட்டி பட்டம், பிராந்த பட்டம், நிறைய பட்டம் இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. ராயன். சரி, இந்த பட்டக்கடை எவ்வளோ நாளா வச்சுக்கிறீங்க? 20 நாளா? 20 நாள். இந்த சீசனுக்கு இந்த சீசனுக்கு பட்டம் தொடர்பாக எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு 13 வயசுலேருந்து அந்த கொக்கு பட்டாங்க. 13 வயதுலேருந்து கட்டி 13 வயசுலேருந்து கட்டவழி கட்டி. அப்போ எல்லா வகையான பட்டங்களும் கட்டுவீங்களோ? கொக்கு பிராந்த் இதில் இருக்கிற எல்லாம் நீங்களாம் கட்டினதானே? நான் தான். இப்போ இந்த சீசன் அப்படி போதோ பட்டாங்க? போமண்ணா. நிறைய பேர் வரையினவே. நிறைய பேர் வரையினா. எல்லாம் மூங்கிலால தான் கட்டப்படுது. மூங்கிலால தான் கட்டப்படுது. ஃபுல்லாகவே 13 வயதுலேருந்து கட்டுறீங்க. அந்த அந்த கால பகுதிக்கு இப்போ இருக்கிற இளைஞர் சிறுவர்களினுடைய பட்டம் ஏற்ற தொடர்பான அந்த விருப்பம் எப்படி இருக்குது? நல்ல விருப்பம். முந்தைய மாதிரியே இப்போ முந்தைய மாதிரியே விருப்பம். ஆக்களை இந்த அளவு எப்படி கூடவோ குறையவோ? இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. கொஞ்சம் குறைஞ்சிது. இந்த படலாம் பட்டம் இந்த பட்டம் எல்லாம் நோமலாக கட்டலாம். கொக்கு பிராந்த் இல்லாமல் இதெல்லாம் சும்மா நோமலாக கட்டலாம். ஏன்னா இதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த பட்டங்கள் இதுகள் எல்லாம் அந்த என்ன சொல்றேன், அந்த பேலன்சிங் பார்த்து தானே கட்டுறது. இதெல்லாம் அளவு திட்டம். இது எத்தனை வருஷமா கட்டுறீங்க? கொக்கோல எல்லாம் சின்னல இருந்தே கட்டு. 13 வயசுல இருந்து எல்லா பட்டம் கட்டவழி கட்டினாங்க. எல்லாம் வருமோ? எல்லாம் ஏற்றி பார்த்து தான் வீடியோவும் அந்த டவுட் என்ன வீடியோ காட்டுறது. ஏற்றி போட நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்காக இந்த கஸ்டமர் எனக்கு கொஞ்சம் கூட இப்போ பட்டக்கடை இப்போ 2 வருஷம் தான் வெளிநாட்டு ஓட்டம் எல்லாம் மாறுது. வெளிநாட்டு டவுட் கோக்கெல்லாம் கட்டி கொடுக்குறோம். வெளிநாடும் போயிருக்கோம். வெளிநாட்டுக்கு போய் சின்ன வாசல்ல போயிருக்கு. இந்த முறையும் இப்போ 10 நாளைக்கு மேலே ஒரு மீன் பட்டம் போனோம் சின்ன வெளிநாட்டுக்கு. எந்த நாடுக்கு? லண்டன். சின்ன பட்டங்கள் பாசல். என்ன பட்டம் அனுப்பி இருக்கிறீங்க? மீன் பட்டம், சின்ன கொக்கு பட்டம் அனுப்பினோம். அங்க எல்லாம் அப்படி வெளிநாட்டெல்லாம் அனுப்புறாண்டா எவ்வளவு அதுக்கேற்ற பெருமதியில் இருக்கேன் ஒரு அளவு திட்டம் இல்ல. நான் வெளிநாட்டில் சரி இருந்தாலும் அதே இதுக்கு தான் நான் ஒரே ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். வெளிநாட்டுக்காரன் மாதிரி கூட வச்சிருக்கேன். அப்ப நிறைய மக்கள் வாங்கி நம்ம இப்ப வடமராட்சியை பொறுத்தவரையில பட்டம் ஏற்றுறது ஒரு பெரிய அளவிலான ஒரு எல்லாரும் விரும்புகிற ஒரு பொழுதுபோக்கு. ஏன்னா அது இந்த சீசனுக்கு தான் அதை ஏற்றுவினோம். அது அந்த பாரம்பரியத்தை மறக்காம வெளிநாட்டு மக்களை வாங்கினோம்னா அது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா தங்களோட பாரம்பரியத்தை தொடர்ச்சி அங்கேயே தங்களோட பிள்ளைகளுக்கு பழகி கொண்டிருக்கிறோம். பட்டம் இங்கே வாங்கினோம் தானே அதிகமாக சிறுவர்களோ இளைஞர்களோ வாங்கினோம். 2 பேரும் வாங்கினோம். 2 பேரும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ என்ன பட்டத்தை கூட வாங்கினோம்? கூட இப்போ கொக்கு பட்டம் தான் கூட எனக்கு ஓடுது. கடலை பட்டங்களும் ஓடிக்கொண்டு இருக்கு. நீங்கள் அதிகமா கொக்கு தான் கொடுத்துருக்கீங்க. கொக்கு தான். நீங்க கட்டினதுலேயே மிகப்பெரிய பட்டம் வண்டா இதை சொல்லுவீங்க. இதுவரை காலமும் இந்த பட்டம் கொக்கு பட்டம் எத்தனை அடி? இது 5 முழம் அண்ணா.
5 முழம் வேற மிகப்பெரிய அளவிலான ஒரு கொக்கு பட்டம் பார்த்தீங்களா. தொடையில வேறங்க வந்து பாருங்க, தொட்டு காட்டுங்க இருக்கா. இது வேறங்க அவ்வளோ உயரம் இல்லை அப்படியே நின்றுங்க வாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய வட்டம் தான் பாருங்க. இதுதான் மிகப்பெரிய வட்டம். இது என்ன விலை எவ்வளவு? இது 25,000 ரூபா. 25 இல்லை கூட தான் போவோம்னா நாம் வந்து இது வானிஸ் என்ன? வானிஸ் டபுள் வானிஸ் ஒட்டி இருக்கு. என்ன மூங்கிலானோ? மூங்குல பின்னுதெல்லாம் மூங்கு. இன்னும் பாப்போம் இருக்கா. இது வேறுங்க கட்டுக்கலை வேற இல்லையலாம். இந்த தடி என்ன தடி என்ன இது? நடத்த பூரஸ் மற்ற இது மூங்கில மூங்குல 2 மூங்கில் வச்சுக்கிறீங்க. செட்டை வளைக்காமல் பெரிய வட்டம் இல்லை. ஓ பின்னுக்கு மற்றது பொருள் ஒன்றும் இல்லை அண்ணே. பொருள் ஒன்று எல்லாம் மூங்கில் அண்ணே. எல்லாம் மூங்கில் பாருங்க பட்டத்தின் சைஸு கொக்கு பட்டம் இதெல்லாம் ஏற்றி காட்டி தான் கொடுப்பீங்களே. இதுக்கு விசை அப்படி பொண்ணெல்லாம் போடுறதா? பொண்ணெல்லாம் பாருங்க மிக பெரிய அளவிலான ஒரு கொக்கு பட்டம். இதுக்கு முதல்ல தான் 2 பட்டம் தான் ஏற்றியில, மிச்சம் எல்லாம் ஏற்றியாச்சு. இது என்ன ஏற்றியில மிச்ச பட்டம் எல்லாம் ஏற்றியாச்சு. இதுவும் அந்த பிராந்தும் ஏற்றி ஏற்றியில நீங்க கட்டி டைம் இல்லை. நேர பிரச்சனை கட்டி போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு தான் கடைக்கு கொண்டு வந்தது. இந்த கொக்கு பட்டம் கட்ட எவ்வளவு நாள்? 5 நாள். 5 நாள் பிடிக்கும் வேணா. எல்லாம் இதுகள் எல்லாம் டிஷ்யூ டபுள் டிஷ்யூ ஒட்டிக்கிறாங்க. இது வானிஸ் ஏன்னா நல்ல ஒரு வேலைப்பாடு தான். கணக்கா வேலைப்பாடு வேணும். குஞ்சங்களை பாருங்க எல்லாம் வேற லெவலில் இருக்கா. நல்ல ஒரு அனுபவமான ஆளால் தான் இப்படியான பிரம்மாண்டங்களை கட்ட முடியும். ஏன்னா 25,000 கடைசி விலை 25 வந்து காய்ச்சி பேசி கொடுக்கலாம் வாங்கோ. இது என்ன வட்டம்? இது மீன்கோழி. இது எவ்வளோ அண்ணா? இது 850 ரூபா. இது 2 முஞ்சு தானே? இல்லை 3 முஞ்சு. இது அதில் 3 அங்காலயம் இருக்கு. ரைட். இந்த கொக்கு இது 9,000 9,000 பாருங்க. இது ஏற்றினதோ? இது ஏற்றி பார்த்தோம். விலையும் அடிச்சுக்கிறாரு பாருங்க. 9,500 பிசி எல்லாங்கிறாரு. இது என்ன பாசல் நேரம்? இல்லை இது சும்மா பெரிய வட்டங்கள் தான் நம்ம பாசல் நேரம் போட்டு ரைட். மற்றதெல்லாம் பார்ப்போம். இது வட்டாக்கொடி எவ்வளவு? 600 ரூபா. நீங்கள் வந்து நேரடியாக கேட்டு பார்த்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி விலை குறைச்சும் கொடுப்பீங்களே. படலாம் பாருங்க. இந்த பெயிண்டிங் எல்லாமே நீங்களான அடிக்கிறது வடிவா இருக்கு பாத்தீங்களா. நல்ல ஒரு 1,300 ரூபா. இது அடுத்த வட்டம் படலாம் தானே? படலாம் நிறைய தெரிவுகள் இருக்கு. இது என்ன வட்டம் அண்ணா? இது சொக்கு பாறை பாராத்தின்னு சொல்றோம். பாராத வட்டம். இது என்ன விலை? 2,700 ரூபா. 2,700 எல்லாம் முச்செல்லாம் ஏற்றி பார்த்து முச்செல்லாம் போட்டுருக்காரு பாருங்க. இதெல்லாம் கட்ட எவ்வளோ நாள் பிடிக்கும்? இது 2-3 மணி நேரத்தில் கட்டி விட்டீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கட்டி விட்டேன். 5-6 மணி நேரம் 5-6 மணி நேரம் பிடிக்கும். இதெல்லாம் போட்டுருக்கு குறைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விலை குறைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. நான் ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து படலாம் பட்டம் மற்ற இங்கே உள்ளுக்கு ஒரு பட்டம் இருக்குது. என்ன நட்சத்திர பட்டம்? நட்சத்திர பட்டம். அது எவ்வளோ அண்ணா? அது 5,500 ரூபா. 5,500 ரூபா கூட. சரி, இந்த பட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுகளுக்கு இந்த படலாம் பட்டம் இந்த பட்டாக்கூட இதுகளுக்கு எல்லாம் வந்து விஷயம் இது என்ன பட்டம் அண்ணா? இது மீன்கோழி நகர மீன். நகர மீன். ரைட். எவ்வளோ? 5,500 ரூபா. இதெல்லாம் ஏற்றி பார்த்தா நகர மீன் பட்டம். இதுக்கு பால் கட்டுற இல்லையா? பால் கட்டுற இல்லை, குஞ்சம் மட்டும் நீள குஞ்சம் மட்டும். இந்த சைடுல எல்லாம் பிடி போட்டு
மற்றது அது பிராந்த பட்டம். பிராந்து அது எவ்வளவு பிராந்து? அது 14,000 ரூபா. 14 செம்பிராந்து 14,000 பாருங்க. அது பெயிண்டிங்க வாணிஸ். வாணிஸ். தரமா இருக்கு. இது எவ்வளவு? இதுவும் என்ன இது என்ன மீன்? அதே பட்டம் மீன் பட்டம். நகர மீன் பட்டம். அது அது எவ்வளவு விலை? அது 15 பார்த்து காய்ச்சி கொடுக்கலாம். காய்ச்சி பேசி எடுக்கலாம். அதான் பாருங்க சின்ன சின்ன மீன் பட்டங்கள் எல்லாம் பொலித்தீன்ல கட்டினா கிடக்கு. இதுகளுக்கு இந்த பட்டத்துக்கும் வால் இருக்குதானே இதுக்கு இல்லையே? குஞ்சம் குஞ்சம் தானே? குஞ்சம் தனியா குஞ்சம் தானே? ரைட். எல்லாத்துக்கும் வால் கட்டுற இல்லையா? இல்லை பட் அது பிராந்த பட்டம். பிராந்த நல்ல ஒரு டிசைன்ல அடக்கு பாருங்க. வடிவா இருக்கு பிராந்த பட்டம். மற்றதான் பிரான்ஸ். இது கமிசி எல்லாம் போட்டுக்கலாம். இது எவ்வளோ? இது 14,000 ரூபா. 14. இது வந்து விசை வந்து கம்பிசை பாருங்க எல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. முச்சி எல்லாம் கிடாது. இது பட்டி பட்டம். எவ்வளோ இது? 2,500. இது 4 மூங்கில் தான். இது பட்டி உள்ளுக்கு பட்டி இல்லைண்ணா. இது வரும். ஒவ்வொரு பட்டங்களும் நல்ல ஒரு சரியான நேர்த்தியாக தான் கட்டியிருக்கிறார். பார்க்க வடிவாக இருக்குது. சரி, இது வந்து டிஷ்யூ வேணாம். டிஷ்யூ பொழுதினம் அடிக்கலாம். மற்றது இப்போ கஸ்டமர்ஸ் வந்து விரும்புகிற பட்டங்களையும் நீங்கள் கட்டி கொடுப்பீங்க. ஒரு அளவான கொக்கு பட்டங்கள் கட்டுறேன்டா இப்போ எவ்வளோ நாளுக்கு முதல் சொல்லணும் உங்களுக்கு? வேணுமெண்டா ஒரு கிழமைக்கு முதல் வெளி இடங்களுக்கும் கேட்டால் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குமோ? அவரோட தொடர்பு இலக்கத்தை சொல்லுங்க. 77 32 89 320. இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டா இந்த பட்ட தொடர்பான விளக்கங்களையும் அந்நாட்டை பெற்றுக்கொள்ளலாம். எந்த இடத்துக்கு வேணுமென்றாலும் அவர் கட்டி அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் அதை நம்பரோட தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா பட் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறீங்க. அப்படி நீங்கள் விரும்பினா அந்த வசதியும் அண்ணா செய்வார். நான் எவ்வளோ நாள் மட்டும் இந்த பட்ட கடை இருக்கு? பொங்கல் மட்டும் இருக்கு. பொங்கல் மட்டும் இருக்கு. பொங்கல் மட்டும் இந்த பட்ட கடை இருக்கு. ரைட். ஒவ்வொரு பட்டங்களும் வந்து சரியான நுணுக்கமான முறையில் நல்ல அழகான ஒவ்வொரு டிசைன்லேயும் கட்டியிருக்கிறேன். மேலே பட்டம் கட்டுறதுன்றது ஒரு தனியான ஒரு கலை. அந்த கலையை அதே நேரம் வடமராட்சி மக்களினுடைய மிகப்பெரும் பாரம்பரியங்களில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக அண்ணா பண்ணிக்கொண்டு வர பட்டங்களை ஏற்றும் பொழுது விபத்துகள் ஏற்படாத வகையில் சிறியவர்கள் பெற்றோர் பெரியவர்களினுடைய கண்காணிப்பிலையும் பிற இளைஞர்களும் பாதுகாப்பான முறையிலையும் பட்ட சீசனை நல்ல சந்தோஷமாக கழிக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இந்த கடைக்கு வந்து பட்டங்களை வாங்கி சந்தோஷமாக பொழுதாக கழியுங்க. சரியா? நன்றியா. இப்போ வந்து பட்டம் விசாரிக்கிறான்.